ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவர் சேனல். இந்த வீடியோவோட தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எதை பற்றின கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்னென்னா, சொந்தமாக பிஸ்னஸ் செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது சேனலை வியூ பண்ணதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினச்ச மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நான் சொல்ல போகிற இந்த பெண்களோட சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, இது அன்றாட தேவைங்களுக்கான ஒரு பொருள். ஓகேவா? அப்புறம் நீங்கள் இப்போ பண்ண போகிற பிஸ்னஸ் என்ன சொல்கிறது, ஒரு புதுசாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த பிஸ்னஸை பற்றி இது வரைக்கும் யாரும் எங்கேயும் பேசுனதில்லை. ஓவராலாக அங்கங்கே ஒரு சில ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி இடத்துலலாம் ஷோ ஆகும். பட் இதை தனியாக ஒரு ஷாப் வாங்கிறது யாருமே வச்சு நான் பார்க்கல. அப்படி ஒரு ஷாப் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நேரம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உமன்ஸோட சேஃப்டி கிட் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது சம்மந்தப்பட்ட எங்கேயும் எந்த ஊர்லேயும் ஒரு ஷாப் கிடையாது. சரிங்களா? அந்த ஷாப்பை நீங்கள் வச்சிங்கன்னா கம்பல்சரி ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கவங்களும் சரி, ரொம்ப ஹையில் இருக்கவங்களும் சரி, உங்கள் கடையை கம்பல்சரி ஒரு விசிட்டாவது பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த கிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவோ இல்லை ஒரு சில்லி ஸ்ப்ரே. ரெண்டாவது சில கன்ஸ் இருக்குது. எப்படின்னா லீகலான கன்ஸ். அது எப்படின்னா ஒரு 10,000 வோல்டேஜ் பவரை எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பட் இதை நீங்கள் ஒரு ஷாப்பாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி இந்த பெப்பர் ஸ்ப்ரே, ரெண்டாவது இந்த சில்லி ஸ்ப்ரே, மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஹை வோல்டேஜ் பவர் பட்டன். நாலாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நைஃப்லேயே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான நைஃப்ஸ்லாம் இருக்குது. அந்த நைஃப்ஸில் குத்தும்போது இதுக்கெல்லாம் கேசஸ் கிடையாது. இப்போ நீங்கள் பண்ண போகிற எதுக்குமே கேசஸ் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் லீகல். இந்த லீகலுக்கு இந்த ஷாப் நீங்கள் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ் தான். என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஆத்தரைசேஷன் உங்களோட ஏரியா கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லைன்னா உங்களோட ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லீகல் லெட்டர் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக இதுக்குன்னு ஒரு ஷாப் ஒன்று வைக்கலாம். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் பார்க்கும்போது பெரிய லெவலில் இருக்காது. எவ்வளோ அதிகபட்சமான உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா ஒரு 20,000 ரூபாய். ஓகேங்களா? அவ்வளோதான். தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ தான். சரிங்களா? இதை நீங்கள் ஒரு ஷாப்பாக எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க. எப்படி இது என்ன புதுசாக இருக்குது, இது எந்த மாதிரியாக இருக்கும், ஜஸ்ட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விசிட்டர்ஸு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே வருவாங்க. உங்களுக்கு அதுலேயே ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்னென்னா, சரி இவ்வளோ சொல்கிறீங்க நீங்கள், ஆனால் இந்த ப்ராடக்ட்லாம் நாங்கள் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இதுக்கான ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு இந்தியா மார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது என்னென்னா, சில இடத்துல இருக்குது, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சில இடத்துலலாம் இருக்குது. பீகார், ரெண்டாவது மும்பை, இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது. பட் நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். நான் உக்காந்த இடத்துலையே எனக்கு தேவையானது எல்லாமே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அப்படி இருக்கிற எண்ணம் இருக்கவங்க யாருமே வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டீங்க. ஓகேங்களா? முன்னேறினதுக்கான வழிகளும் கிடையாது. களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். உங்களுக்கு தேவையானது இருக்குது, அதை நீங்கள் போய் தேடணும். உங்களுக்கு தேவையான பொருள்
இருக்குது. அந்த பொருளை நீங்கள் போய் தேடணும். அதுக்கான சோர்ஸஸ் நான் கொடுப்பேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா மார்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த பொருளோட விலை எல்லாம் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி எப்படி உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க இல்லை ரிலேஷன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு சின்ன பேக்ரவுண்டாவது இருக்கும், அவங்கள்ட்ட ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. இந்த மாதிரி நான் பண்ணலான்ட்டு இருக்கேன், இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத நீங்கள் கேளுங்க. அவங்கள்ட்ட ஹெல்ப் கேளுங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி இடத்துல இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஜஸ்ட்டு நம்ம போய் ஒருக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போகிறது வர்றது எல்லாமே உங்களோட சேஃப்டி தான், சரிங்களா? ஏன்னா ஒன்ஸு நீங்கள் இதெல்லாம் இங்கே தான் இருக்குங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டில் உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. எந்த ஊரில் இருந்தும் உங்களுக்கு ஆர்டர் வரும், எங்கே இருந்து வேணும்னாலும் உங்களுக்கு வந்து கால் வரும். இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுதான் இந்த வீடியோவோட முழு மூச்சாக நான் சொல்கிறது. இதே மாதிரியே தான் ரொம்ப முக்கியமானது, ரொம்பவும் ரேரான ப்ராடக்ட்டு, ரொம்ப வந்து அதிக தேவையுள்ள ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம சேனலில் வரும். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து என் வாழ்க்கையில் நானும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி என்ன மாதிரியே எத்தனை பேர் யோசனையில் இருப்பாங்க. ரெண்டாவது, தட்டி கொடுக்க ஆள் இல்லாமல் இருப்பாங்க. இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் எடுத்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு யாரும் சொல்லலை. ஸோ எனக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு வேறு யாருக்காவது எதுக்காவது சொல்லி அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமோன்னு நினச்சி தான் இதை நான் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதிலலாம் சாட்டிஸ்ஃபைடே இல்லைப்பா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அன்லைக் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இது என்னோடய கடமைங்க. இது நம்ம நாட்டுக்காக பண்ணுற, நாட்டு மக்களுக்காக பண்ணக்கூடிய என்னோடய கடமை. அதனால் நான் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பொருளை ஆன்லைனில் ஆஃப்லைனில் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும், சேல்ஸ் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன, அதுக்கான ப்ராடக்ட் செலெக்ஷன் எப்படி பண்ணணும், அந்த ப்ராடக்டை எங்கே போய் வாங்கணும், இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரப்போகுது. இது எல்லாமே புது விதமாக இருக்கும், ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு புது விதமாக இருக்கும். நீங்கள் தாராளமாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலுமே அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இதில் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலோ, இல்லை இதோட இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருந்தாலும் அதை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அடுத்த வீடியோஸ்லேருந்து அதை நான் வந்து ரெக்டிஃபை பண்ணுறேன். இன்னமும் நான் ப்ரீஃபாக பண்ணுறேன். ஏன்னா நான் என்னோடய சேனலில் நான் போடுற 2வது வீடியோ தான் இது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கண்டினியூஸாக வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நிறையா ட்ரிம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கரெக்டாக கொண்டு போவேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சி இந்த வீடியோ இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.